இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாள், ஒரு அற்புதத்தின் நாள். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவையா இருக்குது. ஒரு வியாதியில பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ, ஒரு பலவீனம் உங்களை தாக்கி இருக்கிறதோ, உங்க வீட்டில் யாரோ வியாதிப்பட்டதுனால கலங்கி இருக்கிறீங்களோ, அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை உங்களை பாதிச்சிருக்குதோ, எதனாலும் பரவாயில்லைங்க. அற்புதம் செய்கிற ஆண்டவர் இருக்கும்போது இதெல்லாம் தாண்டி போயிடலாம். அதனால அதிசயம் நடக்கும். இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்கிறார். என்ன வாக்கு தெரியுமா? சமீபத்தில் ஒரு சகோதரர் வந்து சாட்சி சொன்னார். சென்னை சார்ந்த சகோதரர், கிறிஸ்தவர் அல்லாத ஒரு நண்பர், ஒரு கடை வைத்து வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறவர். 8 வருஷமா அவருடைய முழங்கால ஒரு பாதிப்பு இருந்தது. அந்த முழங்கால் வலி 24 மணி நேரமும் வலி இருக்குமா. அதனால அவரால் உட்கார்ந்து எழும்ப முடியாது, எழுமன உட்கார முடியாது, ரொம்ப பாதிப்பு. அப்புறம் நடக்க முடியாத நிலைமை வந்து விட்டாரு. டாக்டர் இடத்துல போன போது அவங்க ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்துட்டு சொன்னாங்க, முழங்கால்கள் பாதிக்கப்பட்டு விட்டது, ஆப்ரேஷன் பண்ணணும் என்பதாக சொல்லிட்டாங்க. ஆனாலும் கூட சரியாயிரும் சொல்ல முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை. அதனால ஆப்ரேஷன் பண்ணினாலும் பிரயோஜனம் இல்லைன்ற சூழ்நிலையில் என்ன பண்ணுறது? அதனால அவருக்கு பல யோசனைகள். ஆனால் அந்த வேதனையில் நடக்கக்கூட முடியாமல் கஷ்டப்பட்டு ரொம்ப மனம் உடைந்து போகிற 24 மணி நேரம் முழங்கால வலி இருந்துக்கிட்டே இருக்குன்னா நடக்க முடியாது. ஏதாவது பிடிச்சிக்கிட்டு தான் நடக்க முடியும். அந்த மாதிரி சூழ்நிலை, வேதனையான சூழ்நிலைக்கு வந்துட்டார். அந்த சமயத்தில் சும்மா செல்ஃபோன் அப்படியே திருப்பி பார்த்து கொண்டே இருந்தபோது, அந்த செல்ஃபோனில் சும்மா அப்படி செய்தி புரட்டி பார்த்தாரா, அதில் வந்து நம்முடைய செய்தி வந்தார். இது மாதிரி டிவியில் நான் கொடுத்த செய்தி, அது மாதிரி சோசியல் மீடியாவில் அது போடுறாங்கல்ல, அந்த செய்தியை பார்த்து யார் இவர் பேசுகிறாரு கேட்கலான்னு இவர் கேட்டபோது ஒரு வசனம் சொல்லப்பட்டது. எரேமியா 30:17 நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்தை அன்றைக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அதை செல்ஃபோனில் பார்த்தாரா, எனக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற, உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று இயேசு சொல்லுகிறார். அப்போ எனக்கு ஆரோக்கியம் கொடுக்குகிற ஒரு கடவுள் இருக்கிறாரா, என் காயங்களை ஆற்றுகிற ஒரு கடவுள் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி தொடர்ந்து செய்தி கேட்டபோது அவருக்குள்ள இயேசுவின் மேலே விசுவாசம் வந்தாரு. சரி, நம்மளுன்னா எத்தனையோ கடவுளை தேடி பார்த்துட்டோம், இந்த கடவுள் ஆரோக்கியம் வர பண்றேன், காயத்தை ஆற்றுவேன்னு சொல்றாரு, கூப்பிட்டு பார்க்கலான்னு இயேசுவை கூப்பிட்டார். இயேசுவேன்னு கூப்பிட்ட போது ஒரு நாள் அதிகாலையில் அவர் சொன்னார், குறிப்பாக சொன்னார், 2:50 மணிக்கு இரவில் தூங்கி கொண்டிருக்கும் போது விழிப்பு வந்தார். அந்த 2:50க்கு எழும்பி ஜெபிக்கிறார். இயேசு இந்த வசனத்தை சொல்லி, உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி காயங்களை ஆற்றுவேன்னு சொன்னீங்களே, இதையே சொல்லி 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 ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறார். அப்படி ஜெபித்து கொண்டிருக்கும் போது திடீரென்று ஒரு வல்லமை காலில் இறங்கினார். அந்த காலில் வல்லமை இறங்கி ஒரு அசைவு உண்டானது. அவர் பார்க்கிறார், காலுக்குள்ள ஏதோ நடக்குது என்பதை. அந்த விடியற் காலை 3 மணிக்கு அந்த அற்புதம் நடந்திருப்பார். உடனே எழுப்பினார், நடந்து பார்க்கிறார், நடக்க முடியுது. இப்ப அந்த வலியில எலும்புக்குள்ள சத்தம் கேட்கும், அந்த சத்தம் இல்லை. நடந்து பார்க்கிறார், பூரண சுகம். ஓடி பார்க்கிறார், காலை மடக்கி பார்க்கிறாரு, அற்புதமான சுகம். பாருங்க, அவர் வந்து சொன்னார், அந்த ஒரு வசனம், நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். இயேசு சொன்ன வார்த்தையை திரும்ப 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 சொல்லிக்கொண்டே இருந்தேன். அவர் வந்து என்னை தொட்டு குணமாக்கினார். இன்னைக்கு ஒவ்வொரு நாள் அதிகாலை 3 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் நான் இந்திய தேச மக்களுக்காக இப்பொழுது நான் ஜெபம் பண்ணுகிறேன். முழங்காலிலேயே 3 மணி நேரம் நின்று ஜெபிக்கிறேன்னு சொன்னார். பாருங்க பிரியமானவர்களே, இயேசு எவ்வளவு அற்புதமான ஆண்டவர், உங்களுக்கு செய்வார். என்ன வியாதியா இருக்கட்டும், மருத்துவர்கள் என்ன வேணாலும் சொல்லி இருக்கட்டும், மருத்துவம் கைவிட்டு இருக்கட்டும், இயேசுவால் உங்களை குணமாக்க முடியும், காயங்களை ஆற்ற முடியும். விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். அப்படியே கை வைங்க. என்ன வியாதி இருந்தாலும் வியாதி உள்ள இடத்துல கை வைங்க. அல்லது குடும்பத்தில் யாருக்காவது வியாதி இருந்தால் அவங்களை நினைச்சு அவங்க மேலே கை வைங்க. ஆண்டவரே, உனக்கு நான் ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன்னு சொன்னீங்களே, அந்த வாக்குத்தத்தத்தின்படி இயேசுவின் நாமத்தில்
இப்பொழுதே எனக்கு ஆரோக்கியம் உண்டாகட்டும். இப்பொழுதே எனக்கு பிரியமானவர்களுக்கு ஆரோக்கியம் உண்டாகட்டும். இந்த காயங்களை ஆற்றி அருளும். இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் இந்த காயங்கள் எல்லாம் மறைந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தில் அற்புத சுகம் உண்டாகட்டும். நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.